ஹாய் கைஸ் ஐம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான். ஓகேங்களா? தென் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தென் அது இல்லாமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான். ஓகேங்களா? அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ்க்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஃபார் டேவுக்கு $1 ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1000 மேலே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில், கண்டிப்பாக முடியும். அது எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் 100% ட்ரஸ்டபுளாக மணி மேக்கப் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்னு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு பிகினராக இருந்து என்னோடய சேனலை பார்த்துட்டு நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு சேனலில் இருக்கக்கூடிய மோர் தென் எந்த மந்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, அது 1 இயர் ஓல்டு வீடியோவாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, போய் ஃபஸ்ட்டிலிருந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கரண்ட்டாக போடக்கூடிய வீடியோஸ் வந்து பாருங்கள். ஏன்னா கரண்ட்டாக போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட் நேமு, எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும், எந்த போல் ஆட் வைக்கணும், எந்த சைஸில் வைக்கணும், மொபைலுக்கு எது போல் ஆட் யூஸ் பண்ணணும், டெஸ்க்டாப்புக்கு எது போல் ஆட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மோர் தென் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒவ்வொரு மந்த்துக்கான வேரியபிளில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸில் நம்ம கொடுத்துருக்கோம். கரண்ட்டாக வரக்கூடிய வீடியோஸில் வந்து கொடுத்துருக்க மட்டும். ஏன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம பெய்டு சர்வீஸாக மாற்றதால சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி வந்து பாருங்கள். பார்த்துட்டு வந்து கரண்ட் வீடியோஸ் வந்து பாருங்கள். சரிங்களா? சரி, இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா, இந்த வீடியோட மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சோ தெரியாமல் கூகுள் ஆட்சன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. என்ட்ரி ஆகியாச்சு, ஆர்டிகல்ஸ் போட்டு வெப்சைட்டுமே மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க. இல்லை அப்படின்னா ஆல்ரெடி வெப்சைட் மானிட்டேஷன் ஆன வெப்சைட்டை வந்து ஒரு யூசர்ஸ் கிட்ட, அதாவது ஒரு அதர் ஃப்ரீலான்சர், இப்போ எங்கிட்டேருந்து வாங்குறீங்கன்னா நான் ஒரு ஃப்ரீலான்சராக உங்கள்கிட்ட ஒரு வெப்சைட் டேக் டவுன் பண்ணுறேன் கொடுக்குறேன் அப்படின்னா அது ஒன்று. இல்லை அப்படின்னா நீங்களே வாங்குறீங்கன்னா அது ஒன்று. ஓகேங்களா? நீங்கள்னா வாங்குறீங்கன்னா ஷெல்ஃபாக நம்ம வந்து மானிட்டேஷன் வாங்குறது, இல்லைனா அதர் பர்சன்ட்டு இருந்து வாங்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் அது வந்து ஒரு யூசர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க. ஓகேங்களா? அது எப்படி சொன்னாலும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மீனிங்ஸ் மாறும் இல்லையா? அதுபோல் இப்போது கூகுள் ஆட்சன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு, எனக்கு சம்பாதிக்கணும். ஓகேங்களா? இதுதான் எல்லாருடைய மோட்டிவ். தென் அதுக்காக தான் என்னுடைய வீடியோஸுமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன். அது நம்ம என்ன கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ வந்து எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த மாதம் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜாக $1620 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $2074.49 வந்து நான் விட்ரால் வச்சுருக்கோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போது இந்த ரெவன்யூ வந்ததுக்கான ரீசன்ஸ் என்ன, அது எப்படி பேக்கெண்டில் வந்திருக்கு அப்படிலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் ரிசல்ட் வரும். ஓகேங்களா? அது நல்லா பாருங்கள். இப்போது இதில் உங்களுக்கு வந்து 4-5 ப்ரூஃப் காட்ட போகிறேன். மோர் தென் கண்ட்ரிஸ் நல்லா வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இப்போது யூஎஸ், அதாவது என்னுடைய வீடியோஸில் மட்டும்தான் என்ன நான் வந்து கண்ட்ரிஸ்லாம் பின் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்காக தான் நான் போய் ஃபஸ்ட்டு நான் மறுபடியும் சொல்கிறதுக்கான ரீசன், என்னுடைய ஓல்டு வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன். ஓகேங்களா? இதில் டுடேவில் வந்து கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ், ஓகேங்களா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்டத்தட்ட ஆவரேஜாக சிபிசி பாருங்கள் $2.10 வந்து கிடச்சிருக்கு. 175 பேஜஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆவரேஜாக நமக்கு வந்து $368.36 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது என்னால் வந்து பேச முடியல, உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பும் சரியில்லை. கொஞ்சம் வாய்ஸ் பண்ண இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போது என்னென்ன கண்ட்ரி நல்லா வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இந்த ரிப்போர்ட்டில் யூஎஸ், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, யுனைடெட் கிங்டம், இந்த 3 கண்ட்ரி இருக்கா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு பென்னு எடுத்து. ஏன்னா ஃபர்தராக வரக்கூடிய இன்னிலேருந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக நான் என் சேனலில் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக எது போல் வீடியோஸ் கொடுத்துருக்கணும், எந்த வீடியோவோட செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக $368 வந்து கிடச்சிருக்கு. கனடாவில் வந்து $77.17 வந்து கிடச்சிருக்கு. யுனைடெட் கிங்டம் வந்து $30.37 கிடச்சிருக்கு இந்த ரிப்போர்ட்டில். சரிங்களா? தென் இதில் இன்னொரு ரிப்போர்ட்டு காட்டுறேன், இதை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சிமிலர் அதே தான், யுனைடெட் ஸ்டேட்ஸ், தென் கனடா, தென் அது போக அதர் கண்ட்ரியில் பாருங்கள். ஏன்னா நான் ஒவ்வொரு ரிப்போர்ட்டில் ஒவ்வொரு கண்ட்ரி சொல்கிறேன் அப்படின்னா அது இம்பார்ட்டன்ட் தான் எதுவாக இருந்தாலும். ஓகேங்களா? இதில் ஃபர்தராக யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 95 பேஜும் 11 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. $95.01 வந்து கிடச்சிருக்கா. அதே மாதிரி கனடாவில் வந்து பாருங்கள் 7 பேஜஸ் ஒரே ஒரு ஆடு கிளிக்கு $0.47 கிடச்சிருக்கா. தென் அடுத்த ரிப்போர்ட் இதில் பார்த்தாச்சுன்னா சேம் அதே தான். என்ன கண்ட்ரின்னு பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆவரேஜாக 237 பேஜஸ் $2.83 வந்து கிடச்சிருக்கு. தென் அது போக மற்ற கண்ட்ரிலாம் பாருங்கள். தென் அதே போல் இந்த ரிப்போர்ட்ஸ்லையும் பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆவரேஜாக
$911 பேஜும் 25 ஆட் கிளிக் நடந்திருக்கு. $130.95 வந்து கிடச்சிருக்கு. கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? தென் அடுத்ததாக இந்த ரிப்போர்ட்டு பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா இன்னுமே ஐடியா கிடைக்கும். யுனைடெட் கிங்டம் ஓகேங்களா, யூகேலேருந்து பார்த்தீங்கன்னா 268 பேஜஸ்க்கு வந்திருக்கு. அவரேஜ் $12.85 வந்து கிடச்சிருக்கு. தென் யுனைடெட் அது கீழே இருக்குது பார்த்தாச்சுன்னா இந்தியா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி நான் ஏன் திருப்பி இதுவே சொல்கிறேன், அதாவது யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா இது பர்டிகுலராக 4 கண்ட்ரி மட்டும் தான் நம்ம வந்து டார்கெட்டடாக சொல்லியிருப்போம். ஏன்னா அதாவது இப்போ என் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 95% மேலே நீங்கள் வந்து தமிழ் ஆடியன்ஸாக தான் இருக்கீங்க ஓகேங்களா. ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்குள்ளே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும் போது எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் ரெவன்யூ வரும்ன்றது நிறைய பேருக்கு சத்தியமாக சொல்கிறேன் தெரியவே மாட்டேங்குது. நம்ம இந்தியாவை டார்கெட் பண்ணி எவ்வளோ தான் ஒர்க் பண்ணுங்கள், எப்படி 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் நீ எவ்வளோ தான் ஒர்க் பண்ணிக்கோ, நீ யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார் இது போல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி வேலை செஞ்சுனா மட்டும்தான் உனக்கு ரிசல்ட் இருந்து ஒன்று இருக்குமா தவிர இந்தியா கண்ட்ரி டார்கெட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ரெவன்யூன்றது கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா இது 4 கண்ட்ரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி நான் சொல்லக்கூடிய கண்ட்ரிஸ்லாம் வந்து நோட் பண்ணிகிட்டே வாங்க. தென் கண்ட்ரி பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 300 கண்ட்ரிலேருந்து 500 கண்ட்ரி இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன். சேனல் ஆல்ரெடி வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணி வச்சு செக் பண்ணி பார்த்துக்குங்க ஓகேங்களா. தென் ஒரு பிகினராக இருந்து உள்ளே என்ட்ரியாக வரீங்க அப்படின்னா நண்பா உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன், இந்தியாவை டார்கெட் பண்ணி இன்றைக்கி நீ ஒர்க் பண்ணு. பட் ஆனால் 1 hour ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 6 month கழிச்சு அல்லது 1 year கழிச்சு நீ வந்து ஒரு யூஎஸ் பேஸ் பண்ணியோ அல்லது யூகே பேஸ் பண்ணியோ ஏதாவது ஒரு கண்ட்ரி டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் ரிசல்ட்ன்றது ஒன்று இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸ் இது போல் இன்சூரன்ஸில் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா. தென் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தாச்சுன்னா கொடுத்தாச்சு. இப்போ டாப்பிக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $481.54 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டே $939.41 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 daysல $1180 வந்து ஆவரேஜ் பண்ணி கிடச்சிருக்கு ஓகேங்களா. எப்போயுமே கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வருதோ அது எல்லாமே திஸ் மந்தில் ஆட் தான் காட்டும். அந்த விதத்தில் $481.54 வந்துருக்குல்ல, அது வந்து திஸ் மந்தில் பாருங்கள் $1620 இருக்குல்லையா, இந்த செக்ஷனில் ப்ளஸ் பண்ணி தான் காமிச்சிட்ருக்குது ஓகேங்களா நண்பா. ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் என் சேனல்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக புரியாமல் தான் போகும். போய் பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும் ஓகேங்களா. ஸோ அந்த விதத்தில் டுடே டாலர் நமக்கு வந்து இப்போ $481.54 கிடச்சிருக்கு. அது எல்லாமே திஸ் மந்தில் $1620 கூட ப்ளஸ் பண்ணி தான் காமிச்சிட்ருக்கு ஓகேங்களா. சரி, அப்போ எஸ்டே அமௌண்ட் வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பர்டிகுலர் பேஜ் நம்ம நைட்டு 12 மணிக்கு மேலே ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடே டாலர் வந்து எஸ்டேவில் மூவ் ஆகிடும். தென் டுடே டாலர் நைட்டு 12 மணி வரைக்கும் எவ்வளோ நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதோ அந்த வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே ஒரு 12:05 12:10 இந்த டைமுக்கு வந்து எஸ்டேக்கு மூவ் ஆகிடும். எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து லாஸ்ட் 7 daysக்கு மூவ் ஆகிடும் ஓகேங்களா. தென் திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கரெக்டாக 1ஆம் தேதி இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு மேலே நாளைக்கு டேட்டு 1 அப்படின்னா கரெக்டாக திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து அப்படியே பேலன்ஸ் இந்த செக்ஷனுக்கு வந்துடும். பேலன்ஸுக்கு வந்துட்டு அதிலிருந்து 20 நாளைக்கு ஹோல்டு செய்யப்படும். அதிலிருந்து 21ஆம் தேதி நம்ம பேங்க்குக்கு அனுப்புவாங்க. 21ஆம் தேதி பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ரிசீவ் எடுவனா கிடையாது. 21ஆம் தேதி அனுப்புகிறாங்க அப்படின்னா அது வந்து 5 days. 24ஆம் தேதி நைட் வந்து இந்தியன் கரன்சி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும் சரிங்களா. இதுக்கு இடையில யாராச்சும் VPN யூஸ் பண்ணி ஃப்ராக்ஸ் யூஸ் பண்ணி சம் மெத்தட் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறதால இது போல் தேவையில்லாத ஏதாவது மிஸ்யூஸ் வேலை செய்கிறீங்க அப்படின்னா திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு பேலன்ஸில் வந்து 20 நாளைக்கு வந்து ஹோல்டு செய்வாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த செக்ஷன் வந்து அமௌண்ட் வந்து இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணிவிடுவாங்க. அதுபோல் அமௌண்ட் மைனஸ் ஆகுது அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்குங்க ஓகேங்களா. தென் இந்த $481 வந்ததுக்கான ரீசன் என்னன்றது ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோமா. கீழே பாருங்கள் பேஜஸ் 2100 பேர் வெப்சைட்டுக்கு வந்துருக்காங்க. இந்த 2100 பேர் வந்ததால் நமக்கு வந்து ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா $481.54 வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கீழே பாருங்கள் கிளிக்ஸ்ன்னு போட்டு 246 கிளிக்ஸ் அப்படின்னா 2100 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. 246 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 246 பேர் ஆடு கிளிக் பண்ணதால $481 வந்து கூகுள் ஆட்சன்ஸ் நம்ம ஃபார் டேவுக்கு ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. தென் பேஜ் ஆர்பிஎம், சிபிசி. பேஜ் ஆர்பிஎம் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போது கார் இன்சூரன்ஸ், அது இல்லாமல் பைக் இன்சூரன்ஸ் இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு சிபிசி மினிமமாக $150 வந்து அதிகபட்சம் ஒரு $250 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது போல் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்போனா ஒரு யூஸர் வந்து தெரியாமல் ஒரு ஆட் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா $228.96 இந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கணுங்க. ஆனால் அவ்வளோ கிடைக்கல. கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது, $1.95 இருக்குது. அப்போனா கரண்ட்டாக நமக்கு எவ்வளோ தெரியுமா கிடைக்குது, ஒரு ஆடு கிளிக் நடந்தால் $1.95 வந்து கிடைக்கிது. இது ஆவரேஜ் பண்ணி. ஆனால்
நம்ம வந்து இது வந்து அந்த கண்ட்ரிலேருந்து வந்து ஆடு கிளிக் பண்ணிட்டாலே கிடச்சிருமானா நண்பா, பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு பர்டிகுலர் கம்பெனி அந்த பர்டிகுலர் ஆட் கம்பெனி நமக்கு எவ்வளோ சிபிசி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் ரெவன்யூன்றது இங்கே ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு கீவேர்ட்ஸ் $500 இருக்கக்கூடிய ஒரு கீவேர்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிட்டோம், அப்போ நமக்கு ஒரு ஆடு கிளிக் நடந்தால் $500 வந்துருமானா அது கிடையாது. அது வந்து ஆவரேஜுக்கான ரிசல்ட், அது வேர்ல்டு வைஸ்க்கான ரிசல்ட்டை தவிர பர்டிகுலராக அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு. ஏன்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி வந்து அவன் வந்து ஒரு ஆடை வாங்கி நம்ம வெப்சைட்டில் கொடுக்குறான், அது வந்து ஒரு கமிஷன் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதானே தவிர இது வந்து அந்த கீவேர்ட்ஸ்க்கு என்ன சிபிசி அது அப்படியே கிடச்சிருமானா கிடைக்காது. ஓகேங்களா? தென் பக்கத்தில் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள், 2300 பேருக்கு கிட்டத்தட்ட 10,000 இம்ப்ரெஷன் இருக்குது. ஒரு குவாலிட்டியான யூஸருக்கு 1000 பேருக்கு 6000 இம்ப்ரெஷன் வந்திருக்கணும். இங்கே 2000க்கு ஆவரேஜாக 10,000 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. ஓரளவுக்கு ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இம்ப்ரெஷன் மூலிமா கூகுள் ஆட்சன்ஸ் வந்து மணி மேக் பண்ண முடியாது. இம்ப்ரெஷன் மூலிமா மணி மேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் மேனேஜர் ADXன்னு சொல்லுவாங்க, அது மூலிமா இம்ப்ரெஷன் மூலிமா, அதாவது ECBM மூலிமா நம்மளால் ரெவன்யூன்றது ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் பேஜ் சிடிஆர் பாருங்கள், 11.71% இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கிறது வெரி வெரி டேஞ்சர். எப்போயுமே பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே தான் இருக்கணும். 10க்கு மேலே போச்சு அப்படின்னா லிமிட் வரும். சம்டைம் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கூட க்ளோஸ் ஆகி போயிடும். ஓகேங்களா? எப்போயுமே பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்கள், அதுதான் சேஃப் அண்ட் செக்யூரும் கூட. தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னால் சரியாக பேச முடியல, அதாவது என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணுமோ அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி முடிச்சுட்டேன். ஓகேங்களா? தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது வந்து பெய்டு சர்வீஸ்க்குள்ள வரும். நம்ம கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. கூகுள் ஆட்சன்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 150 to 200 பேஜில் வந்து கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு பிகினராக இருந்து என்ட்ரி ஆனாலும் சரி, இல்லை ஸ்க்ராட்ச் வந்து டில் எண்டு வரைக்கும் கற்றுக்கினாலும் சரி, இல்லை நான் மணி மேக் பண்ணணும் ஆன்லைனில் அது வரைக்கும் கூட வந்து சப்போர்ட் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? நம்மக்கிட்ட எந்த வெப்சைட் பில்டு பண்ணாலுமே சரி 15,000 ஃபுல் பேக்கேஜாக இருந்துச்சுன்னா 25 நண்பா. நம்ம மற்ற மாரி கோர்ஸோட டீட்டெயில் வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், அதெல்லாம் சொல்ல மாட்டோம், எல்லாத்தையும் வீடியோவிலே சொல்லிவிடுவோம். வீடியோவை வச்சு நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? 15,000 உங்களுக்கு என்னென்ன கவரப் ஆகும் அப்படின்னா 1 இயருக்கான ஹோஸ்டிங் டொமைன் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். வெப்சைட்டுக்கான ப்ரீமியம் தீம்ஸ், ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து போட்டு கொடுத்து நம்ம ப்ரீமியமாக செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். தென் நீங்கள் எடுக்க போகிற பேக்கேஜ் பொறுத்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் கவரப் ஆகுமா ஆகாதுன்றது சொல்லிவிடுவேன். ஓகேங்களா? தென் அது போக பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டொமைன் ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் பர்டிகுலராக ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, ஒயிட் டாட் எஸ்இஓ, கிரே டாட் எஸ்இஓ, தென் ஃபைனலி இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான பிளாக் டாட் எஸ்இஓ முதல்ல கூட நம்ம வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக லேர்ன் பண்ணணும்னு விருப்பம் தான் தாராளமாக என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். தென் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து எப்படி மேலே கொண்டுட்டு வர்றது, ஒரு வெப்சைட்டுக்கு எப்படி ஆட் செட்டப் பண்ணுறது, தென் நம்மளுடைய காம்படிட்டர் யார், அவங்களோட நம்ம எப்படி பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், தென் நம்ம ஒரு கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோம்னா ஏன் ஒர்க் பண்ணுறோம், எதுக்காக ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அக்கு வர அலசி ஆராய்ச்சி உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம வந்து டீச் பண்ணிடுவோம். ஓகேங்களா? தென் முக்கியமாக ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வருஷம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு மட்டுமே டைம் போயிடும். ஓகேங்களா? இதுக்கு இடையில யாராச்சும் 3 மாதத்தில் மணி மேக் பண்ணிடலாம், 6 மாதத்தில் மணி மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, மிஸ்யூஸ் பண்ணி உங்களை ஏமாற்ற போகிறான்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு பிகினராக இருந்து வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மணி மேக் பண்ணுறதுக்கு மினிமமாக, அதாவது நீங்கள் வெப்சைட்டை பற்றி ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிறது, காம்படிட்டர் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 6 மாதம் டைம் எடுத்துரும். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு இடையில தெரிஞ்சோ தெரியாமல் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மானிட்டேஷனே வாங்கினாலும் கூட ஃபார் டேவுக்கு $1 கூட அச்சீவ் பண்ண முடியாது நண்பா. உங்கள் வெப்சைட்டுக்கு என்றைக்கு ஸ்டாண்டர்டாக 1000 பேர் ஃபார் டேவுக்கு உள்ளே என்ட்ரி ஆகுறாங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு ஃபார் மந்த்துக்கே ஒரு $100ன்ற விதத்தில் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஒரு வருஷம் கற்றுக்கிறதுக்கு டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் ஃபர்தராக மணி மேக் பண்ணுறதுக்கான வழி என்னவோ உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? தென் எங்கிட்ட நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா நான் சொல்லிக் கொடுப்பேன், இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு பிகினராக இருந்த ஃபஸ்ட் டைம் ப்ரோ நீங்கள் காசு கேட்குறீங்கன்னா காசு கொடுக்க முடியாது, நான் ஃப்ரீயாக கற்றுக்கிறது எதனா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கானா பிளாகர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. மினிமமாக 10 to 20% லேர்ன் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாகர் இருக்குது. அங்கே போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு ஒரு கூகுள் மெயில் ஐடி இருந்தால் போதும். கூகுள் மெயில் ஐடியில் போய்ட்டு அதாவது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் மெயில் ஐடி வச்சுட்டு பிளாகர் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்க் ஒருத்தர் பிளாகில் போய்ட்டு சப்டொமைன் .blogspot சொல்லிட்டு டில் எண்டில் முடியும், அதை வச்சு நீங்கள் பேசிக் லேர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இனிமேல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை நண்பா.